ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு அப்லோட் ஜாயின் பண்ண சந்தோஷம். ஐ மீன் ஃபிட்டாட் யோகாராஜ். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இது வந்து நான் பாண்டிச்சேரியில் கேம்ப் இருக்கும்போது எடுத்தது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து வாண்டட் டு ஷேர் இஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, எல்டரி பீப்புள். ஏன்னா இப்போ வந்து நம்ம யோகா வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா ஏஜ் பீப்புளுக்கு தான் மஸ்ட்டு. நம்ம அம்மா அப்பா 50+ சொல்கிறோம் எல்லாருக்கும். ஸோ வீட்டிலேருந்தே பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஐ வாண்ட் டு ஷேர், கிளாட் டு ஷேர். இட்ஸ் மை நியூ இயர்ஸ் கிஃப்ட். ஸோ எல்லாருக்கும் இப்போ வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களும் பண்ண சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நார்மல் பர்சனும் பண்ணலாம், கொஞ்சம் இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூ கேன் சிட் ஆன் த சேர். இட்ஸ் சேர் யோகான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எல்டர் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் முடிஞ்சோம் ஃப்ளோரில் உட்காந்து பண்ணலாம், முடியாதவங்க சேரில். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் வித் நெக். இது வந்து யோகா ஃபார் சீனியர் பீப்புள். இது வந்து மெயின்லி அப்பர் பாடி. இந்த 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 அப்லோட் பார்த்திங்கன்னா அப்பர் பாடி. ஸோ ஃபிங்கர்ஸ் தான் நர்வஸ் சிஸ்டம் இல்லைங்களா. இது வந்து ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஸ்டேட் ஆஃப் பீப்புளும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பீப்புள் ஹெல்த் டிசீஸ், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணலாம். ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி செகண்ட் பொசிஷன். ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஒரு 10 to 20 டைம்ஸ். கவுண்ட் வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இருக்க வரைக்கும் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும். பண்ணும்போது ஒரு நன்றி உணர்வோட நம்ம உடம்புக்கு தேங்க்ஸ் சொல்கிறது. யோகாவே நமக்கு கொடுக்குற கிஃப்ட் தான். நமக்காக இந்த உடம்பு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். செல்ஃப் கிராட்டிடியூட், செல்ஃப் கிஃப்ட், செல்ஃப் சார்ஜிங், செல்ஃப் பியூரிஃபிகேஷன், இதெல்லாம் தான் யோகா. யோகான்றது ஒருங்கிணைச்சு செய்கிறது. அதை வந்து இந்த மாதிரி வேஸ்க்கு நம்ம பண்ணுறது. இது சைடு ஆங்கிள்ஸ். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், கார்டியாக்கு எல்லாம் இது பண்ணும். அப்பர் லங்ஸ்னால் நல்லா ஒரு ஆக்சிஜனேஷன் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து சிம்பிளான மெத்தட் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்து போகிறோம். இது ப்ரீத் இன் பண்ணும், ஃப்ரண்ட்டில் வரும், ப்ரீத் அவுட் த்ரூ மவுத். ஸோ இன் பண்ணும்போது லங்ஸ் ஃபில் ஆகும் ஏர், அவுட் பண்ணும்போது மவுத்தில் இருக்க கேஸஸ்லாம் வெளில வரும். நம்ம உடம்பே நோஸ் வந்து லங்ஸில் கனெக்டட், மவுத் வந்து ஸ்டமக்கில் கனெக்டட் இல்லையா. ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் வந்து ஃபிஸ்ட் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த முத்ரா. அது வந்து முஷ்டி முத்ரா. டைஜஷன் பவருக்கு, லிவர் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். அந்த முத்ராவோட பிறகு முத்ரா கிரியாது. இது அடுத்தது ஷோல்டர்ஸ். இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெக்கு, ஷோல்டர் பெயின். ஏன்னா நம்ம வந்து ஏஜ் ஆகும்போது நம்ம மூமெண்ட்ஸ் குறையுது இல்லைங்களா, அப்போ வந்து பாடி ஸ்டிஃப் ஆகிடும். எப்போல்லாம் மூமெண்ட் குறையுதோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளட் ஃப்ளோ குறைஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிராண ஃப்ளோ குறையும், எனர்ஜி தேர் பை ரெடியூசஸ். இது ஃபிங்கர்ஸ், இது ஃபேஸில் இருக்க பாயிண்ட்ஸ்க்கெலாம். இது அடுத்தது வந்து இந்த முஷ்டி முத்ரா வச்சு பாம்ஸில் நம்ம ஆல்ரெடி பாம் தெரப்பி கொடுத்துருக்கோம். ஸோ பாம் ஃபார்வர்ட் பார்த்திங்கன்னா அந்த பாம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி வச்சு ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிஸ்ட் மூமெண்ட்ஸ், ரிஸ்ட் ரொட்டேஷன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்ட் தான் எல்லா சேனலும் க்ராஸ் ஆகிற இடம் இல்லைங்களா. நம்ம நாடியெல்லாம் போடுறது ஃபிங்கர்ஸ்லேருந்து. ஃபிங்கர்ஸ் தான் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தோட ஒயர்ஸ் மாதிரி. அடுத்தது இது வந்து பிரெயின் யோகா. இந்த மாதிரி ஆப்போசிட் டச் பண்ணும்போது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். நம்ம பொதுவாக வந்து சேம் சைடு தான் டச் பண்ணல. எனிதிங் காம்ப்ளிகேட்டட் மூமெண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், மனசு இன்வால்வ் ஆகிடும். இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அங்கே இன்னொன்று இந்த டச் தெரப்பியே பார்த்திங்கன்னா எல்லாமே வர்மா தான். நம்ம உடம்புல எல்லாம் வர்ம பாயிண்ட்ஸ். இது நெக்கில் இருக்க வர்ம பாயிண்ட், மெயினான வர்ம பாயிண்ட் வந்து உதிரக்காலம் சொல்லுவோம். மெயின் 2 இட அண்ட் பிங்கள நாடி, அதுக்கு போகிற நாடி. அதை மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாடி ஆக்டிவேட் ஆகும். இது தவளி வர்மம், தவளை, அது ஒரு வர்மா பண்ணுறது. கொஞ்சம் வீடியோக்கு ஷார்ட்டாக எடுத்துருக்கேன் ஆஸ் யூஷுவல். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெமரி பண்ணலாம். டெய்லி பார்க்கும்போதே இன்ஃபேக்ட் லெஸ் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். பழக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் அது வேல்யூ தெரியும். அடுத்து பிரெயின் டேப்பிங். பிரெயின் செல்ஸை அவேக்கன் பண்ணுறது. இப்போ இன்னும் சர்க்குலேஷன் அதிகமாகும், பிரெயினில் இருக்க செல்ஸில் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அடுத்து பாம்ஸ் தான் நத்திங் பட் ஐ மூமெண்ட் பண்ணுறது. ஐஸ் ஆர் டைரக்ட்லி கனெக்டட் டு த பிரெயினுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. பிரெயின் ரீசார்ஜ் ஆகும், கூலாகும் உடம்பு. அடுத்தது கண் பயிற்சி. ஸோ மொத்தமாக அப்பர் பாடிக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். இன்னொரு அப்லோடு மிடில் பாடிக்கு பார்ப்போம். ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்கும். நம்ம வந்து அதேமாதிரி ஃப்ரீ கேம்ப்ஸ்லாம் பண்ணுறோம். நீங்கள் ஷேர் பண்ணி டெய்லி பண்ணி பாருங்களேன். ஸோ ஐ எம் பிளெஸ்ட் டு ஷேர் திஸ் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று